பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லது இந்த புத்திரஸ்தானம் வலுவாக இருந்தால்தான் அவர் ஏற்கனவே அவருக்கு வழி வழியாக வந்திருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவரிடம் தங்கும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால்தான் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவர்கிட்ட சேரும். அவருக்கு நல்விதமான புத்திர சம்பத்துகள் இருக்கும். அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த புத்திரஸ்தானம் பலம் குறைந்து இருந்து தீக்கிரகங்கள் அதுல இருந்து பாவங்களால் பார்க்கப்பட்டால் இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இது தெரியாம போய் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது மன வருத்தம் தான் வரும். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். சுவர்களால் பார்க்கப்பட வேண்டும். சுபத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும்.